நான் சந்தேகப்பட்ட மாதிரி கார்த்திக் உன்கிட்ட சண்டை போட்டானா? உன்னை அடிச்சானா? இல்ல மாமா. என்னது இல்லையா? முழு பூசணிக்காவை சோத்துல மறைக்கிறவங்கள பாத்துருக்க. நீ என்னடானா ஒரு பூசணிக்காய் தோட்டத்தையே மறைக்க பாக்குற? என்ன என்ன மறைச்சாங்க? அந்த பையன் உன்னை அடிச்சத ஊரே வேடிக்கை பார்த்துத. நீ என்னடானா அப்பட்டமா இல்லன்னு சொல்லிட்டு இருக்க. ஏன் போய் சொல்ற? எதுக்கு உண்மையை சொல்ல பயப்படுற? உண்மையை சொன்னா இவங்க எல்லாம் உன்னை அடிச்சு கொடுமைப்படுத்திடுவாங்களா? நீ வாழணும்னு ஆசைப்பட்டு வந்த வாழ்க்கை இதுதானா? அவ என்னங்க பண்ணுவா? பாவம், அவ மனச கலைச்சது இந்த பெரிய மனுஷன் தானே. மாமா இருக்கேன், மாமா பாத்துக்கிறேன், மாமா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு குடுக்கறேன்னு வாயாலேயே பந்தல் கட்டி அவள் ஆகாசத்துல கோட்டை கட்ட வச்சுட்டு இப்ப எல்லாம் கலைஞ்சு போய் வாழ்க்கையே தொலைச்சிட்டு நிக்கிறா. ஏய், என் பொண்ண நம்ப வச்சு ஏமாத்திட்டல, உன்னை நான் விட மாட்டேன். என் பொண்ணோட வாழ்க்கைக்கு நீ பதில் சொல்லி ஆகணும். என்ன பதில் சொல்லணும்? அத நான் சொல்லிட்டேன்ல. என் மாமா மரியாதை இல்லாம பேசுனீங்கன்னா அவ்வளவுதான். என்னது? அதான் சொல்ல வேண்டியதெல்லாம் தெள்ள தெளிவா சொல்லிட்டா இல்ல. அப்புறம் என்ன நின்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? கிளம்புங்க. கிளம்புறதா? இப்பதானே வந்திருக்கோம், இனிமேதான் சூட பிடிக்க போகுது. இங்க பாருங்க, நான் சொல்றத கேளுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. நான் இங்க நல்லா தான் இருக்கேன், சந்தோஷமா தான் இருக்கேன். சந்தோஷமா இருக்கியா? ஓஹோ, உன் புருஷன்கிட்ட அடி வாங்கிட்டு நடு ரோட்ல நின்னிய, அதான் சந்தோஷமா? சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காதீங்க. நான் தப்பு பண்ணேன், சின்னத்தன கோபப்படுத்துற மாதிரி பேசுனேன். அதை தாங்க முடியாம அவர் என்ன அடிச்சாரு.